காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர்ஸ் vlog. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் முட்டை ரொட்டி தான் செய்து காட்ட போகிறேன். அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. முட்டையை வச்சு நாங்கள் வித்தியாசமாக செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முட்டைக்கு மாவை குழைப்போம். இப்போ நான் பச்சை கோதுமை அவிக்காத பச்சை கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு உப்பை போடுவோம். அரைச்ச உப்பு, வடிவா கலந்து விட்டுட்டு அடுத்தது எண்ணெயை விட்டு அடுத்ததாக தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்செடுக்கணும். இப்போ நான் குழைச்சி எடுத்துட்டேன். இதை இப்படியே காமணத்தி காலத்துக்கு அப்படியே விடுவோம். விட்டுட்டு அதுக்கு பிறகு ரொட்டியை சுடுவோம். இப்போ அடுத்ததாக ரொட்டியை சுடுவோம். அதுக்கு கொஞ்சமாக எடுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு பரோட்டாக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் உருட்டி போட்டு அடுத்ததாக பரோட்டா மாதிரி தான் இதை இப்படி மடித்து போட்டு அடுத்ததை இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம், அடுத்ததாக இந்த பக்கம் இப்படி சதுரமாக மடிச்சுட்டு இதே மாதிரி வடிவா தட்டி போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பூசிட்டு லைட்டாக ஒரு எண்ணெயை விட்டு பூசி போட்டு அடுத்ததாக கோதுமை போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி இருக்க இப்படி 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 இதே மாதிரி தட்டி வச்சுட்டு இனி பார்ப்போம். இப்போ நான் எல்லாம் தட்டி வச்சிட்டேன். இனி முட்டையை உடைச்சி அந்த முட்டை இதை ரெடி பண்ணுவோம். இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததாக தூள் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பட்டுத்தூள். இப்போ முட்டையை உடைச்சி விடுவோம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு போடுவோம். அரைச்ச உப்பு தான். அடுத்ததா மிளகுத்தூள். அடுத்ததாக கொஞ்சமாக வெட்டுத்தூள்.
கலந்து விடுவோம். இப்போ கலவாட்டுது. அடுத்ததாக ரொட்டியை தப்புவோம். இப்போ நான் தட்டி வச்சுட்டேன். வளமையாக நாங்கள் முட்டை ரொட்டி செய்கிறது வந்து இப்படி தப்பி போட்டு தோசைக்கல்ல பேனில் வச்சு போட்டு அது கொஞ்சம் வேகின உடனே முட்டையை அடித்து ஊற்றி அப்படி விட்டு வேக விட்டு தண்டி தான் செய்கிறது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒருக்கா செய்து பாருங்க. இப்போ வாங்க செய்வோம். இப்போ நான் கேஸ் போட்டுட்டு தோசைக்கல் வச்சிருக்கிறேன். அதில் சூடாகிட்டுது. இப்போ தட்டி வச்ச ரொட்டி எடுத்து இந்த முட்டை இது இருக்குதானே அதுக்குள்ள வடிவாக பிரட்டணும். அதுக்குள்ள போட்டு பிரட்டணும். வடிவாக பிரட்டி போட்டு தோசைக்கல்லுக்கு எண்ணெயை விட்டுட்டு அப்படியே போடுவோம். அவ்வளோதான். பிரட்டுவோம். நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொட்டி வந்து இப்படி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வேகிட்டுது. இப்போ எடுப்போம். இப்போ அடுத்தது செய்வோம். இப்போ ரொட்டிட்டேன். அடுத்ததாக இப்போ முதல் தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுட்டு வளமையாக செய்கிற மாதிரி ரொட்டியை போடுவோம். போட்டு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக எண்ணெயை விடுவோம். விட்டு பிரட்டுவோம். இப்போ கொஞ்சமாக வேகிட்டுது. வேகினா பிறகு ரொட்டிக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இப்போ வந்து கிளக்கி வச்சிருக்கிற முட்டையை விடுறேன். இப்போ திருப்புவோம். முதல் சுட்டது பாருங்க, நல்ல சாஃப்டாக வந்துருக்குது. நாங்கள் முதல் சுட்டது நல்ல சாஃப்டாக இதாக வந்துருக்குது. இப்போ இந்த ரொட்டியும் அதே மாதிரி சுடுவோம். நாங்கள் முதல்ல போட துவைச்சி எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதே மாதிரி கரண்டியால் விட்டு இப்படி பரப்பி விட்டுட்டு இதே போல் நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. விரும்பி சாப்பிடுவீங்க.
போயிட்டது. இப்போ நீ எல்லாம் செய்துட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் இந்த முட்டை ரொட்டி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இது வந்து நான் ஒரு பக்கம் போட்டது நல்ல சாஃப்டாக இருக்குது. பிச்சு காட்டுறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. அடுத்தது வந்து ரெண்டு பக்கம் நாங்கள் முட்டைக்குள்ள ரொட்டியை பிரட்டி போட்டு செய்தது. இதே மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா விரும்பி சாப்பிடுவீங்க. நாங்கள் முட்டையை உடைச்சி அதை விட்டு செய்கிறதுக்கு நாங்கள் இதே மாதிரி கலக்கி போட்டு இதே மாதிரி தண்டி போட்டு ரொட்டியை சுட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி விட்டு செய்யலாம். இதுக்கு வந்து நாளைக்கு சிக்கன் கறி இருக்குது, அதை போட போகிறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு பிரெட்டர் எடுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ விட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் வ்ளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.